எது நாகார்ஜுனாவா? மஜா படம் செம்மையா இருந்துச்சு. ஆனா உதயநிதி இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. வாழ்த்துங்க. ஹலோ காய்ஸ், நீங்க வந்துருது ஜீவா மீம் ஜோன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் ரீல்ஸ் மற்றும் சில வீடியோஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஓகே, இந்த மாதத்தில் எதெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஓவர் அப்போ சம வீடியோக்குள்ளே போகலாம். துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இங்க பேசிக்கிட்டு இருக்கா நண்பர்களே. மதுராசி மூவி வந்து எப்படி இருந்தது மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, நான் வந்து இன்னும் படம் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, மதுராசி மூவி நல்லா இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, நல்லா இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எது உண்மை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு என்னோட வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். வில்லன் நான் தான்டா. விஜய் ப்ரோ வந்து நம்ம எஸ்கேல துப்பாக்கி எப்போ கையில் கொடுத்தாரோ அப்போ வந்து அதை வச்சு செய்கிறாருங்க. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. இப்போ மேடம் என் தம்பி மேடம் நேற்று காலையில ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு 7-8 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஓடாம சிம்ம முழுங்கிட்டாப்புல. நண்பர்களே, சிம்ம மொழிட்டாடா நண்பர்களே, என்னன்னு பாப்பா. நல்லா இருக்கு மேடம். அதான் மேடம், ஓடாம சிம்ம முழுங்கிட்டாப்புல. பேசினா காசு பிடிப்பீங்களா நீங்க? ஓடபோன் சிம் முழுங்கிட்டானா? என்ன சொல்றீங்க? காய்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் இது அப்புறம் உங்க ஊட்டி சிம்மா தான் சொல்றேன். ஓடா போன் சிம்ம தம்பி முழுங்கிட்டாப்புல. சரி மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சரி மேடம், அது சம்பந்தம் டீட்டெயில் கேட்கறேன், கரெக்டா சொல்றீங்களா? இப்ப அந்த சிம்மு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? எந்த இடத்துல இருக்குமா? கரெக்டா சொல்லுங்க, கவரை வச்சு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நோண்டுங்க எல்லாத்தையும். ஏன்னா அப்புறம் பெரிய சிக்கலா இருக்கு மேடம். அப்புறம் வோடஃபோன் சம்பந்தம், கேர் சம்பந்தம் அனைத்து இதுலயும் நீங்க மாட்டுவீங்க. டக்குனு எடுத்து சொல்லுங்க, அந்த சிம்மு எந்த இடத்துல இருக்கு, எந்த மூலையில இருக்கு, எந்த திசையில இருக்கு மட்டும் சொல்லுங்க. எது நாகார்ஜுனாவா? இன்ஸ்டால இப்ப எங்க திரும்பினாலும் வந்து எது நாகார்ஜுனாவா? இதே தாங்க எல்லாத்துலயும் நான் கேட்டுட்டு இருக்கேன். மீம்ஸாவும் போடுறானுங்க, அனிமேஷனாவும் போடுறானுங்க, அதை வச்சு செய்யறானுங்க. ஆனா அவர் எவ்வளவு விஷயம் பேசாலும் இதை மட்டும் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, அடுத்தது என்னன்னு பாப்போமா? ஆனா இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி ஓ 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 அவ்வளோ லவுடா இருக்கும் கத்துறது. ஆனா இந்த ஆன்டி வந்து வச்சு செய்யறாங்க. ஏன் அப்படி சொல்றா வந்து இவங்க இந்த வாய்ஸ் கொடுத்தாங்களா, இந்த சவுண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த சவுண்டு கொடுத்துல இருந்து எல்லாத்துலயும் போட்டு இவங்களை வச்சு செய்யறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு அக்கா ஒருத்தர் இருக்குங்க, அவங்களே நீங்க பாத்துட்டு வாங்க. இப்போ தெருவில் இருக்க டாக் வந்து சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்ன கடிச்சு போடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது. ஓகே நண்பர்களே, இவர் பேசுறது கரெக்டா தான் பேசுறாரா, தெரிஞ்சா பேசுறாரா எனக்கு புரியல. ஏன்னா பல குழந்தைகளை வந்து நாய்கள் கடிக்குது. இவர் இப்படி பேசுறது எனக்கு சரியா படல. ஏன்னா இவர் ஒரு நாய் கடிச்சதெல்லாம் தெரியும் இவருக்கு. ஓகே, நான் இந்த கான்ட்ரவர்சி கூட வர விரும்பல நண்பர்களே, அப்படியே விட்டுருக்கேன். குமாரு பயப்படுறியா குமாரு? அட போடா நீ வேற. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாரு. சரி, அப்ப என்ன பண்றது? நானே அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புதிய ஏரியாக்கு போகாதீங்க. அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப். இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வராரு. அவர் நீங்களே நம்ம மைண்ட் அங்க போகுது. அந்த கோழி என்னை பார்த்து என்கிறது. அப்படி என்றால் எனது குழந்தையை நான் வயிற்றிலே சுமக்கிறேன், அதன் வயிற்றை, அதாவது கவலைப்படாதே
அதாவது ஐயோ என் உயிர் போக போகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறியவுடன் நான் அந்த சிங்கத்தை பார்த்து என்று கேட்கிறேன். அதாவது காலில் என்ன என்று கேட்கிறேன். ஐத்துக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. சரி சரி சரி. கருமத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்படின்னா நான் கண்ணாடி போட்டுக்கிட்டுமா? நண்பர்களே, எனக்கு இந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்க சொல்ல வந்து சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் 2வது தடவை 3வது தடவை கேட்க சொல்ல தான் வந்து இது எனக்குள்ளே அப்படி ஒட்டிக்கிச்சு நண்பர்களே. என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவை வந்து இந்த பாட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து இதோட அன்கட் விஷன் ஒன்று விட்டுருந்தாரு. அது கேட்க சொல்ல என்னடா இது வேற லெவலில் இருக்குடா அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த அன்கட் வெர்ஷன் கேட்டதுலேருந்து இந்த பாட்டு எனக்கு இன்னமும் பிடிக்க ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் வந்து அனிருத்துக்கோ இவருக்கோ வந்து அனிருத்தை பீட் பண்ண ஒருத்த வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவரோட பாட்டு ஒரு தனி ரகம் தான், அவரோட பாட்டு ஒரு தனி ரகம் தான். 2 பேரும் கம்பேரே பண்ணாதீங்கன்ற. ஏன்னா வந்து 2 பேர் பாட்டு நல்லா இருந்தால் கேளுங்கன்ற. சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு நண்பர்களே. இந்த பாட்டு நல்லா இருந்தா கேளுங்க, அவ்வளோதான், விட்டுருங்க. பாட்டு நல்லா இருக்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வைப் பண்ணலாம் நண்பர்களே. எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் நண்பர்களே, இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி வந்து பென்ஸோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதுலேயும் வந்து இந்த பாட்டு இருக்குதா சொல்கிறாங்க. அது அவ்வளோ அப்போவே வந்து பிளான் பண்ணி இந்த பாட்டு வரப்போகுது அப்படின்னு வந்து அந்த பாட்டு மூலியமா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? ஒரு 10-15 பாட்டு பண்ணிடுவோம். டேய் தம்பி, இது பாகவத படம் இல்லடா, ஆக்ஷன் படம். பாட்டு அப்புறம் பண்ணுவோம். டேய் play it again. நல்லா இருந்ததுல, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, ஆனால் வேற லெவல் எடிட்டிங்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நண்பர்களே, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் பயங்கரமாக இருந்தது நண்பர்களே. இந்த மூவிக்கு நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக தமிழ் டப்பில் கூட போய் பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது நண்பர்களே. இது வந்து நீங்கள் யுனெஸ்கோக்காக போயிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து டான்ஜிரோக்காக போயிருந்தாலும் சரி, இல்லை ஜெனிசுக்காக போயிருந்தாலும் சரி, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே இருக்குது நண்பர்களே. இந்த மூவிக்குள்ளே லவ் வேணுமா லவ் இருக்குது, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது நண்பர்களே. இதில் நீங்கள் இது அக்காசோட ஸ்டோரியை வந்து அவ்வளோ பிரமாதமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவே முடியாது நண்பர்களே, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு அஷீரா நம்ம டான்ஜிரோ வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து அவனை அழிச்சிருக்க முடியாது, அவனே தான் அவனை செத்துருப்பான். ஸ்பாய்லர் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அதை விட்டுருங்க. நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது மூவி. சொல்லப்போனால் இது வந்து நான் பார்த்து எடுத்த அந்த கிளிப் தான் இது. ஓகே, தமிழ் மூவிக்கு இல்லாத ஐப்பு வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிமுக்கு இருக்குன்னா பார்த்துங்க. அப்போ எவ்வளோ அவ்வளோ மூவி வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் போய் பாருங்கள். கார்ட்டூனுன்னு சொல்கிறானுங்களே, அவனுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்கள் காட்டுங்க இந்த மூவியை. அப்புறம் அவங்க கார்ட்டூன்னே சொல்ல மாட்டானுங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது மூவி. நீங்கள் வந்து இது பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து எனக்கு அந்த பாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லேக்காக இருந்தது. மற்றபடி வந்து இந்த மூவி வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஜெனிட்ஸு தான் பயங்கரமாக வந்து அவனை ஐப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருந்தது ஜெனிட்ஸுக்கு. அவனோட 7th ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க, அப்படியே தேட்டரில் ஒவ்வொருத்தருக்கும் கத்துறாங்க பாருங்க. ஜெனிட்ஸுக்கா இருக்கட்டும், யுனெஸ்கோக்கா இருக்கட்டும், டான்ஜிரோக்கா இருக்கட்டும், அந்த அஷீராஸா இருக்கட்டும், காய்ஸ் ஒவ்வொருத்தரும் என்ட்ரிக்கும் வந்து பயங்கரமா. இப்போ நம்ம விஜய் அண்ணா படம் வந்தால் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு, அந்த மாரி இருக்கு நண்பர்களே. நம்ம தேட்டருக்கு போனோம்னா வேற மாதிரி இருக்கு. நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க, தமிழ்னா கூட பாருங்க, இல்லை ஜாப்பனீஸ்னா கூட பாருங்க. ஆனால் இது எப்படி நான் சொல்றது, வேற லெவல் நண்பர்களே. ஆனால் என்ன இதில் ஒரு வருத்தம்னா வந்து இன்னும் 2027 தான் வந்து அடுத்த மூவி கேசல் வரப்போகுது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, அடுத்த மூவி அந்த ஆர்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டீம்னா வந்து இவங்க மர்டர் பண்ணிகிட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மூவிலையும். ஓகே நண்பர்களே, நல்லா இருந்துச்சு, நீங்கள் என்ன போய் பாருங்கள்.
எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. ஒரு சீன் உள்ள எல்லாருமே எல்லா சீனுக்கும் பயங்கரமா கத்துனாங்க. ஸ்க்ரீனில் பார்க்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அனிமி ஃபேன் இல்லாத கார்ட்டூன்றாங்களே அவங்களாம் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க, கார்ட்டூன் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோட வேற லெவல் படம். தளபதி படம் பார்த்தா ஒருத்தங்க வரும்போது கத்துவோம்ல, கூலி படத்துல கத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கத்துறாங்க. சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் டீமன் ஸ்லேயர் தமிழ்ல பாக்குறோம். சரி ஓகே நம்ம லாங்குவேஜ்ல பார்க்கலாம் அப்படி. ஏனோ கமிக்காகுரா ஃப்ளேம் டான்ஸ். இப்போ அனிமேக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்கன்றதை நான் யோசிச்சு பார்க்கல. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அளவுக்கு இருந்தது. அது அனிமே நம்ம ஃபோனில் பார்க்கறதுக்கும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க நிறைய வித்தியாசம் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா நான் காலைல 9 o'clock ஷோ இந்த அளவு ஃபுல்லாக இருக்கு. அடுத்தடுத்த ஷோ இப்போ ஃபுல் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் கத்துனாங்க தெரியுமா? நான் கத்தி எனக்கு தொண்டையே போயிடுச்சு. எல்லாம் கத்திட்டே தான் வந்தோம் கடைசி வரைக்கும். கத்தி தொண்டை தான் போச்சு. கத்தி தொண்டை தான் வலிக்குது. ஆனா எல்லாத்துக்குமே கத்தணும்னு தோணுது. எனக்கு ஜெனிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல ஏதாச்சும் மூவி எடுத்தா கூட இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒரு அனிமே மூவிக்கு இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா படத்தை ஒரு வாட்டி பாருங்க. கார்ட்டூன் சொல்றாங்களா, அந்த அனிமேஷன் கார்ட்டூனுக்கும் இந்த கார்ட்டூனுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க சொல்லுங்க. கத்தி வாய்ஸே பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னு. அவ்வளோ வேற லெவலில் கொண்டு போயிடுவோம் படத்தை. நான் நினைச்சேன் நிறைய கம்மியாக தான் இருப்பாங்க அனிமே ஃபேன்ஸ்லாம். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க, நிறையா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட காட்டணும் பாருங்க, எல்லா அடல்ட்ஸும் இருக்காங்க, எல்லாம் சின்ன பசங்க சொன்னீங்கல்ல அப்படி சொல்லி காட்டணும். Wow. Oh shit, not good. Oh! What he's doing? What happened? Oh shit, what is that? Wait a minute. No, God! Nom 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 nom. Like a sticker. What the hell? Go. Hey, wait a minute, what the hell? Yes. So please சபரக்கராய். நண்பர்களே வேற லெவலில் இருந்தது நண்பர்களே. இந்த வெனஸ்டே சீரீஸே வந்து காமெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு பேர் இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நான் பயங்கரமாக சிரிச்சேன் இதை பார்த்து. நீங்கள் எப்படி சிரிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ போகுமா? சரி, என்னடா இது? ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த குழந்தை ஏதோ சொல்ல வருது தான் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ இந்த பாட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கேட்க சொல்ல ஜாப்பனீஸ் பாட்டு இது ஃபஸ்ட்டு கேட்க சொல்ல எனக்கும் என்னடா இது அப்படின்னு கேட்க சொல்ல தான் வந்து அந்த ஐஸ்கிரீமை வந்து அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது வந்து பாட்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. நீங்களும் கேட்குறது இருந்தால் கேட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அந்த பாட்டு நீங்களே கேளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து எனக்கு பயங்கர ஃபன்னியாக இருந்தது. உங்களுக்கும் ஃபன்னாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. பாய் காய்ஸ். 1000 பேருக்கு உங்களை பிடிக்கும்னா அதில் நானும் ஒருத்தன். ஒருவேளை 100 பேருக்கு உங்களை பிடிக்கும்னா அதுலேயும் நான் ஒருத்தன். ஒருவேளை 10 பேருக்கு தான் உங்களை பிடிக்கும்னா அதுலேயும் நான் ஒருத்தன். ஒரே ஒருத்தருக்கு தான் உங்களை பிடிக்கும்னா அதுவும் நான் தான். உங்களை யாருக்குமே பிடிக்கலன்னா நான் இறந்துட்டேன்னு அர்த்தம். I love you.